ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் பி வர்ப வாக்கியங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பி வர்போட தமிழ் அர்த்தம் என்னன்னா இரு அப்படிங்கிறது. இந்த வர்பை டைரக்டாக நம்ம வாக்கியங்களில் பயன்படுத்த முடியும். இங்கே உதாரணங்கள் கவனிங்க. பி சைலண்ட் அப்படின்னா அமைதியாக இரு என்று அர்த்தம். பி ஹானஸ்ட் அப்படின்னா நேர்மையாக இரு என்று அர்த்தம். பி ஆன் டைம் அப்படின்னா நேரத்துக்கு இரு என்று அர்த்தம். அப்படின்னா நேரத்துக்கு இருன்னா என்ன அர்த்தம்னாக்கா ஒரு இடத்துக்கு ஒரு நேரத்துக்கு வா அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் டைரக்டாவே நம்ம பி வர்ப வாக்கியங்கள்ல பயன்படுத்தலாம். அடுத்தது பிக்கு முன்னாடி டோன்ட் அப்படிங்கிற இன்னொரு வர்பை சேர்த்துக்கிட்டோம்னா இருக்காதேங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இங்க பாருங்க வாக்கியங்களா, டோன்ட் பி சேட் இதனுடைய அர்த்தம் சோகமாக இருக்காதே என்ற அர்த்தம். டோன்ட் பி ரூட் இதனுடைய அர்த்தம் கடினமாக இருக்காது, அதாவது யார்ட்டையும் கடினமா நடந்துக்காதே அப்படிங்கிற அர்த்தம். அடுத்தது டோன்ட் பி நெர்வஸ் இதனுடைய அர்த்தம் பதட்டமா இருக்காது அப்படிங்கிறது. இந்த மாதிரியான வாக்கியங்கள்ல பிக்கு முன்னாடி டோன்ட் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பிக்கு முன்னாடி மே அப்படிங்கிற மாடல் வர்பை பயன்படுத்தினோம்னா மேபின்னு ஆயிடும். இதனுடைய அர்த்தம் இருந்தாலும் இருக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம். இருந்தாலும் இருக்கலாம்னு என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி சொல்றோம், அது உறுதிப்பட இதுதான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மா சொல்லாம அப்படி இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாரி சொல்றதுக்கு பியை மேயோட யூஸ் பண்ணி நம்ம வாக்கியங்கள்ல பயன்படுத்தலாம். இந்த உதாரணத்தை கவனிங்க. இட் மே பி ட்ரூ. இட் மே பி ட்ரூனா என்ன அர்த்தம்னா அது உண்மையாக இருந்தாலும் இருக்கலாம் என்ற அர்த்தம். she may be there அப்படின்னா அவள் அங்கே இருந்தாலும் இருக்கலாம் என்ற அர்த்தம். they may be busy அப்படின்னா அவர்கள் பிஸியாக இருந்தாலும் இருக்கலாம் என்று அர்த்தம். அடுத்ததா பாருங்க, பிக்கு முன்னாடி ஷுட் அப்படிங்கிற இன்னொரு மாடல் வர்பை பயன்படுத்தணும்னா இருக்கணும் அல்லது இருக்க வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இப்ப இந்த வாக்கியத்தை கவனிங்க. யூ ஷுட் பி ஹானஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ நேர்மையாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி வாக்கியங்களை நம்ம எப்போ பயன்படுத்துவோம்னா ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்றதுக்கு பொதுவாக ஷுட்டுங்கிறது ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஷுட்ங்கிறத பயன்படுத்தணும். ஸோ யூ ஷுட் பி ஹானஸ்ட் அப்படிங்குள்ள நீ நேர்மையாக இருக்க வேண்டும் அல்லது இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். த ரூம் ஷுட் பி கிளீன் அதாவது அந்த ரூம் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. வி ஷுட் பி ஆன் டைம் இதோட அர்த்தம்னா நாம டயத்துக்கு இருக்கணும், அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அங்க நம்ம டயத்துக்கு போய் இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தம். உதாரணத்துக்கு ஒரு ஏர்போர்ட்டுக்கே போறோம்னு வச்சுங்களேன், ஏர்போர்ட்டுக்குலாம் டயத்துக்கு போகணும் இல்லைங்களா? அப்படி இல்லைன்னா நம்மளால ஃப்ளைட் ஏற முடியாது. ஸோ வி ஷுட் பி ஆன் டைம்னா நம்ம டயத்துக்கு இருக்கணும் என்ற அர்த்தம். அடுத்தது பிக்கு முன்னாடி மஸ்ட் அப்படிங்கிற இன்னொரு மாடல் வர்பை பயன்படுத்தணும் அப்படின்னா கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஷுட் மஸ்ட் ரெண்டுமே ஒரே மீனிங் தான், இருக்கணும் அப்படிங்கிறது. மஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறதுக்கு இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு கட்டளை இடுறதுக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகளை பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அதனால மஸ்ட் பி அப்படின்னாக்கா கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தம். இப்ப இந்த வாக்கியத்தை கவனிங்க. யூ மஸ்ட் பி கேர்ஃபுல் அப்படின்னா நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்றது ஸ்ட்ரிக்டா சொல்றோம். நீ ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது we must be at airport on time. ஸோ கண்டிப்பா நம்ம ஏர்போர்ட்ல டயத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் இது. அடுத்தது எம்ப்ளாயிஸ் மஸ்ட் பி பங்க்சுவல் அப்படின்னா எம்ப்ளாயிஸ் நேரம் தவறாமல் இருக்கணும். நேரம் தவறாமல்னா என்னது? எல்லா எம்ப்ளாயிஸ் டயத்துக்கு வரணும் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு பி வர்போட மஸ்ட் அப்படிங்கிற மாடல் வர்பை இணைச்சிக்கணும். அடுத்தது பி வர்போட ஷுடின்ட் அப்படிங்கிற மாடல் வர்பை சேர்த்துக்கிட்டோம்னா இருக்கக்கூடாது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுத்தோம்.
அது என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாக்கியத்தை கவனிங்க. யூ ஷுடன்ட் பி லேட். அதாவது நீ தாமதமாக இருக்கக்கூடாது. தாமதமாக இருக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? நீ லேட்டா வரக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம். இந்த மாதிரி பேசுறதுக்கு பியோட ஷுடின்ட்ட பயன்படுத்துங்க. ஷீ ஷுடின்ட் பி கேர்லெஸ் அப்படின்னா அவ அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பேசுறதுக்கெல்லாம் பியோட ஷுடின்ட் பிய பயன்படுத்துங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா பியோட வில் அப்படிங்கிற வர்பை இணைச்சுக்கிட்டோம்னா வில் பீன் ஆயிடும். இதனோட அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம். உதாரணத்துக்கு இட் வில் பி தேர் அப்படின்னா அது அங்கே இருக்கும் என்று அர்த்தம். அடுத்தது ஐ வில் பி பிஸி டுமாரோனா நான் நாளை பிஸியாக இருப்பேன் என்று அர்த்தம். வி வில் பி தேர் அட் 5 PM நாங்கள் அங்கே 5 மணிக்கு அங்கே இருப்போம் என்று அர்த்தம். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய வகையில பேசுறப்ப வில்லோட பிய சேர்த்து பயன்படுத்தலாம். அடுத்ததா பியோட ஓன்ட் அப்படிங்கிற வர்பை சேர்த்து பயன்படுத்தணும்னா இருக்காது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இப்ப இந்த உதாரணத்தை கவனிங்க. இட் ஓன்ட் பி ட்ரூ. இட் ஓன்ட் பி ட்ரூ அப்படின்னாக்கா அது உண்மையாக இருக்காது என்ற அர்த்தம். நெக்ஸ்ட் ஷீ ஓன்ட் பி தேர். அவள் அங்கே இருக்க மாட்டாள் என்று அர்த்தம். ஹி ஓன்ட் பி ஆங்கிரி. அவன் கோபமாக இருக்க மாட்டான் என்று அர்த்தம். இந்த மாதிரி அர்த்தம் உள்ள வாக்கியங்கள் ஃபார்ம் பண்றதுக்கு பியோட ஓன்ட் அப்படிங்கிற வர்பை சேர்த்து பயன்படுத்தணும். அடுத்தது பிக்கு முன்னாடி கேன் அப்படிங்கிற மாடல் வர்பை பயன்படுத்தினோம்னா அது இருக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுத்து. இப்போ உதாரணத்துக்கு இட் கேன் பி யூஸ்ஃபுல்னா அது பயனுள்ளதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றது. இட் கேன் பி யூஸ்ஃபுல்னா அது பயனுள்ளதாக இருக்கலாம் அப்படிங்கிறது. அது மாதிரி ஷீ கேன் பி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னாக்கா அவள் உதவிகரமானவளாக இருக்கலாம் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். அடுத்தது பிக்கு முன்னாடி காண்ட் அப்படிங்கிற வர்பை இணைக்கக்குள்ள இருக்க முடியாதுங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இப்ப இந்த உதாரணத்தை கவனிங்க. இட் காண்ட் பி ட்ரூ அப்படின்னா என்ன அர்த்தம்? அது உண்மையா இருக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஐ காண்ட் பி ஹாப்பி வித்தவுட் மணி. பணம் இல்லாம நான் சந்தோஷமா இருக்க முடியாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு இந்த பியோட காண்ட் அப்படிங்கிற மாடல் வர்பை இணைச்சு பயன்படுத்தணும். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட ஆன்லைன் கோர்ஸ்ல சேர்றதுக்கு யாருக்கும் விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கோர்ஸ் விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.